ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா அடுத்த ஈவினிங் பிளாக் வீடியோ தான் இது. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறேன்னா ஈவினிங் வந்து தோசை சுட்டு மண் சட்டியில தான் வந்து கறி குழம்பு செய்ய போறேன். நீங்க சிக்கனை எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை வச்சு இன்னைக்கு கறி குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா வேர்த்து போகுது பார்த்தீங்களா, பயங்கரமா வேர்த்து போகுது. சிக்கன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்ட பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், நான் அதை ஊற்றிடுவேன். நான் மாமா ரொம்ப பிஸியாக இருக்கார், பொண்ணு கூட பேசிக்கிட்டு வாங்க காமிக்கிறேன். வீடியோ எடுக்க கூப்பிட்டா நீ சொல்லவே இல்ல. பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். நீ கூடவே இல்ல. இப்பதானே வந்து சொல்லிட்டு போறேன். சார் உங்க அம்மா சொல்லுவாங்க அப்படியே வச்சு. அவங்க வேணாம், நீ வா, அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ரத்னா வாசனை மணக்குது. வாசனை மணக்குதா? வாசனை சரி ஆயிடுச்சா? என்ன இது சொல்லவே இல்லை. போன் பேச வான்னு கூப்பிட்டு சிக்கன் சிக்கன் குழம்பு போதல தண்ணி ஊத்துனது போறோம் அது இழுத்துக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் சிக்கன் குழம்பு தோசை. இன்னைக்கு பசங்க வந்திருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் உப்பு காரம் பாத்துருங்க. இருங்க நீங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். எப்படி வாங்க அப்படி போவோம் சொல்றேன். டேஸ்ட் கொத்தமல்லி போட்டியா? அது போட்டேன், கொஞ்சம் போட்டேன். பாருங்க உப்பு போடணுமா? கரெக்டா இருக்கா காரம்லாம்? நல்லா இருக்கு. இட்லி தோசை ஊத்து போயிரு. தோசை எவ்வளவு ஊத்து வேணாம். இட்லி ஊத்திட்டு வந்தேனே. இட்லி ஊத்தினா மாவு புளிச்சிட்டு இருக்குமே. ஊத்திர நல்லா தான் இருக்கும். சிம்ல வச்சிருப்பா. சிம்ல கொத்தமல்லி மேல போட்டு விட்டுரு. அது பத்தாதுப்பா. இட்லி ஊத்துனா 2 இட்லி ஊத்தணும்பா. தோசை எவ்வளவு ஊத்திட்டு அனல்ல என்ன பண்றதுப்பா? என்ன பண்றது சொல்லுங்க. ஊத்திதானே ஆகணும். பொண்ணு ஊத்து சொல்லு. மாதிரி பண்ணு, நெஞ்ச அடிச்ச மாதிரி பண்ணி. ஏன் மதியானம் தை சாதம் சாப்பிட்டேன் தெரியல. உடம்பா நாத்தி உங்க அம்மா சுத்தி போட சொல்லிட்டா. ஞாத்திக்கிழமை அந்த தும்பி சுத்தி போட சொல்லுங்க. வாங்கி தரலாம். சுத்தி போட சொல்லு ஞாத்திக்கிழமை அன்னைக்கு சுத்தி போடுங்க. சரி தோசை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஊற்றி வச்சுட்டேன் எல்லாம். இன்னைக்கு நேற்று இல்லை, காலையில் டிமார்ட்டுக்கு போகணும் இல்லைங்களா, அப்போ வந்து வாங்கி எல்லாம் ஊற்றி எல்லாம் வச்சுட்டேன். கம்மியா டீத்தூள். அது டீத்தூள் பருப்புலாம் தோரம் பருப்புலாம் எல்லாம் இருங்க, நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அவர் கொட்டல, அது மட்டும் தான் கம்மியா இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க எல்லாமே ஃபுல் பண்ணி வச்சு ஆர்டர் போட்டு வெஜ் ஆர்டர் இல்ல, எல்லாமே ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். கம்மியா இருக்குதான் பாருங்க, மொத்தம் எல்லாத்தையும் ரொப்பி தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சும்மானே சொல்லிட்டு போவாருக்கு, ஒன்னே இல்லை. அதான் தோசை நம்ம இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு தோசை ஊற்றிட வேண்டியதான். இப்ப யாரும் பண்ணவே இல்லையே. நம்ம என்ன பண்ண பண்ற பசங்க வாங்கி கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி வாங்கி கொடுத்துருவோம் பசங்க. கடைக்கு போயிட்டு சாப்பிடுங்கன்னு அது போய் காஞ்சி ட்ரையும் ஆயிடுச்சு. இப்பதான் மாமா பிரிக்கிறாரு பாருங்க. அது வாங்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட குத்துது, நான் வேணாம்னு சொல்லி சொன்னேன். கறி இதுவாயிடுச்சுல, நிறுத்திடலாமா? பாரு குழம்பு காஞ்சிச்சானே. எல்லாம் அதுல தூக்கி போட்டா பானிபூரி காட்டா இருக்கு போது. என்ன இவ்வளவு பெரிய பூரியா இருக்குது.
ஃபுல்லாலாம் தண்ணி ஊற்ற மாட்டோம். எங்கேயோ கொஞ்சோண்டு, நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் அதெல்லாம். வெறுப்பா இருக்கு, அதெல்லாம் சாப்பிடணும் போல, என்ன பண்றது. தண்ணி தான் நல்லா இருக்கும். என்ன வேணாவா? ஏன் நல்லா இல்லையா? காரமா இருக்கா? எல்லாம் வைக்காத, நான் சாப்பிட ஒரு மாட்டேன். சின்னதா சாப்பிட்டுக்கோ, ரெண்டு எடுத்துக்கோ. அப்ப வேஸ்ட் சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது பானிபூரி. ரொம்ப நாளாச்சு பானிபூரி நான் சாப்பிட்டு. வச்சிடும். ஜெய்ப்பூரோட சாப்பிட்டு தைப்பூரோட சாப்பிட்டுருவேன். அதுதான் தைப்பூரி பிடிக்கும், இது அந்த அளவுக்கு பிடிக்காது பானிபூரி. ம் தோசை ஊற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ ஒருத்தருக்கு தோசை கறி குழம்பு வச்சு கொடுக்க வேண்டியதுதான். அம்மா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் சின்ன ஜூஸ் மட்டும் வேணும், லைட்டா. ரொம்ப அப்படியே கேரா வறுத்தது நாக்கு. இல்ல இல்ல, மாத்திரை போட்டு சாப்பிடலாம், கால் வலி மாத்திரை. எப்படிமா இருக்கு? சுனிலுக்கு வந்து கதிர் வைக்கிற கறி குழம்பு தான் ரொம்ப மிச்சிருக்கோம். இல்ல, அவரு வைக்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கான். ஒரு டேஸ்ட் கொடுப்பேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா உனக்கு பிடிச்சிருக்கா? சிக்கன் ஒண்ணு வச்சுக்குமா? நான் சாப்பிட்டு வச்சுக்கணும். சிக்கன் அவ்வளோ சாப்பிடுறது நம்ம. உனக்கு ஒரு தோசை. எப்படி இருக்க? ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்குங்க. இப்போ பிரியாணி வாங்க நம்ம தான் போகணும். நான் வரேன். ஆட்டோ தான் சொல்ல முடியாது. நீங்க போய் சாப்பிட்டு டோக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா நம்ம தான் போகணும். இல்ல ஆளுக்கு ஒரு பைக், 2 பைக் எடுத்து. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணலாம் போது ஸ்டார்ட் பண்ண முடியல. சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு காலி பண்ணிட்டு எடுக்கிறோம். பசியில சாப்பிட்டுட்டு கொண்டாந்து பாரு. அந்த அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஜூம் பண்ணுங்க. நம்மளுக்கு பிரியாணி எல்லாம் இல்லப்பா. என்ன சாப்பிட்டீங்க? நம்பல் ஐயா, நம்மளுக்கு பிரியாணி எல்லாம் இல்ல, பண்ணுங்க. ஐஸ் அப்படியே பிடிச்சி சூடாகுதுல ஐஸ்கிரீம் சூடாகுதா? ஐஸ்கிரீம் கொதிக்குதா? ஆஃப் பண்ணுங்க அதை. அம்மா இது பாக்கலாமா? நேத்து
நைட்டு வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கண்டினியூ தான் இது. இப்போ காலையில் எழுந்து பசங்களுக்கு இன்னைக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இப்போ வந்து மதியானத்துக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் நான். பசங்களும் கிளம்பிடுவாங்க, அதுக்குள்ளே நம்மளும் செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி இது காமிக்கிறேன். சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே வந்து எக்கு பாயில் ஆகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? எப்பவுமே இதில் தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, முட்டை வந்து உடையாமல் சூப்பராக நம்மளுக்கு வரும். அதனால நான் இதில் தான் கிட்டல தான் வைப்பேன். இவங்க ஆட்டோவும் உட்காரு பண்ணுது. மாமா நேரத்துலேருந்து அவஸ்தப்பட்டுங்கிறாரு. எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் வந்து நேகுது. டைம் வரும்னா காலையில் ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கிட்ட. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. உண்மையாதான் சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து வீட்டு அரிசியில தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து முட்டை வீட்டு அரிசியில தான் பண்ணேன். நல்லா இருக்குன்றாங்க, தெரியல, பாப்பாவை கேட்குறேன். என் பையன் சாப்பிடவே இல்லை இன்னும். சாப்பிட்டு பாடுறா. சரி சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிட்டா குக்கா இருக்கு. ஆனா பிரியாணி அரிசியில செய்யறது வீட்டு அரிசியில செஞ்சாலும் நான் பரவாயில்ல, நல்லாதான் வருதுல்ல. சாப்பிட்டாரு 2 விசில் வச்சு. ரொம்ப உப்பு காரம் எல்லாம் அதெல்லாம் இல்ல கரெக்டா இருக்குல்ல. கரெக்டா இருக்கு. சரி சாப்பிடு. சரிம்மா, எஸ். என்ன செய்றீங்க? பிரெட் முட்டை ரொட்டி. பால். இங்க பாருங்க காமிக்கிறேன். பால், முட்டை, சர்க்கரை போட்டு கலக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். தவா வச்சு போட்டுட்டு நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணோம். இது ஃபுல்லா ரோஸ்ட் ஆன பிறகு காமிக்கிற பாருங்க. இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டு செமையா இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாப்பாவுக்கும் இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலான்னு. ஏன்னா நானும் பாப்பாலாம் இது அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். இதை அங்கே போயிட்டு அவ செய்யல, சரி இங்கே செஞ்சு சாப்பிடலான்ட்டு திருப்பி போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. விரும்பி தீபாவளி அப்ப காலையில இது கேட்பாங்க. எங்க அப்பா தீபாவளி அன்னைக்கு காலையில நாங்க குளிச்சுட்டு வீட்டுல வந்து மட்டன் குழம்பு வச்சு இட்லி சுட்டுருவாங்க, தோசை இட்லி எல்லாம் சுட்டுருவாங்க. அப்புறம் குலோப் ஜாம் இருக்கும், முறுக்கு எல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருவாங்க. ஆனாலும் எங்க அப்பாவுக்கு வந்து இந்த முட்டை ரொட்டி இருக்கணும். குளிச்சுட்டு வரும்போது இதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. இது வந்து அப்பாவோட பழக்கம். அது வந்து அப்பாவோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கும் இதுதான் பழக்கம். இது வந்து பரம்பரையா அப்படியே வராது. நாங்களும் அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இதுவும் எங்களோட ரொம்ப நாங்கள் சமைக்கிறதுல ஃபுட்டில் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. எனக்கு, என் பொண்ணுக்கு, என் பையன் எல்லாம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். இதுல எதுவும் கலப்படம் இல்லாத நம்ம பால், முட்டை, சர்க்கரை போடுறோம், நெய் ஊத்தி சுடுறோம். பிரெட் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. எல்லாமே 3 ஹெல்த்தி தான். சுகர் வேணாம்னா லைட்டா போட்டுக்கோங்க. குழந்தைங்க கிட்ட சாயங்காலத்துல சுட்டு கம்மியா போட்டு சாப்பிடலாம். ஆமா, உங்களுக்கு எப்படி தேவையோ. சுகர் இருக்கவங்க லைட்டா போட்டுங்க, இல்லாதவங்க கொஞ்சம் வேணும்னா போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். எங்க பேச்சு இல்ல அதை விரும்புறா. எங்க பாட்டியை செய்ய சொல்லு எனக்கு, நான் சாப்பிட்டு போறேன்னு உட்காந்துக்கிறேன். இப்படிதான் சொன்னேன். இந்த மாதிரி சாப்பிட்டாதான் அவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்களோட சேர்ந்து கதிர் மாமாவுக்கும் இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கும் பழக்க பண்ணிட்டோம். வெறும் பிரெட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? நல்லா அவங்க லேசா போட்டிருக்காங்க போல. இதையுமா நான் நல்லா ஊற வச்சு பரட்டி போடுவேன்.
அவங்க லேசா போட்டிருக்காங்க. இனிப்பு கம்மியா இருக்கா? அதான் கம்மியா, எல்லாமே கம்மியா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது இதா இருக்கு, சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்கும். சாப்பிடு.